இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன ப்ரோக்ராம்? மௌனையா, நான் போய் சாப்பாடு செஞ்சு கொண்டு வரேன். என் வீட்டுக்குள்ளேயே வந்து நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட மோகன். இது வரைக்கும் இது விளையாட்டாதா இருந்தது, ஆனா இனி அப்படி இருக்காத. இந்த இவனுக்கு கோவம் வந்தா என்ன ஆகும்னு பாரு. நீங்க இங்கே இருங்க, நான் போய் உங்க 2 பேருக்கும் சமைச்சு கொண்டு வரேன். உனக்கு கொஞ்சம் அதிகமா தான் காதல் இஷ்டம் போல. உனக்கு எல்லாத்தையுமே கொடுத்தேன். மரியாதை, சுதந்திரம், ஆதரவு, காதல், குடும்பம். அப்படி இருந்தா அந்த மோகன் கிட்ட போறதுக்கு முன்னாடி என்னை பத்தி ஒரு செகண்ட் கூட நீ யோசிக்கல. இந்த யுவன் என்ன ஆவான்? போதும்பா, நல்லவனா இருந்ததெல்லாம் போதும். இது வரைக்கும் நீ கற்பனை பண்ணாத என் உண்மையான முகத்தை பார்ப்ப. ராதா, குஷி, உனக்கு ராதா கத்துற சத்தம் கேட்டுச்சா? இல்லையேப்பா, வீட்ல யாரும் இல்லைன்னு சொன்னாங்களே. இல்ல, எனக்கு ராதா கத்துற சத்தம் கேட்டுச்சு. அப்பா, ராமா ஒருவேளை கத்தி இருந்தா எனக்கும் கேட்டிருக்கணும்ல. யுவன், என்ன பண்றீங்க? என்னது? நீங்க என்னை இப்ப பயமுறுத்திட்டீங்க. அண்ட் நீங்க இந்த கத்தியை எதுக்காக இங்க இப்படி வச்சீங்க? ஷார்ப்பா இருக்கான்னு செக் பண்ண. அது வேலையை ஒழுங்கா பாக்குறதா இருந்தா வச்சுக்கலாம், இல்ல தூக்கி வெளியே போட்டுடலாம். நமக்கு யூஸ் இல்லாத பொருள் எதுக்காக வீட்டுல இருக்கணும்? நீங்க இருக்கீங்களே. என்ன இவ்ளோ காய்கறி? ஆச்சரியமா இருக்கே. என் வீட்டுக்கு யாராவது வராங்களா? நம்ம வீட்டுக்கு மட்டும் செய்யற மாதிரி இல்லையே. இவ்வளவு செஞ்சுக்கிட்டு இருக்க.
இல்ல இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு சமைக்கிற மாதிரி இருக்கு. கரெக்ட் தானே ராதிகா? இல்ல இன்னைக்கு 7 பேருக்கு சேர்த்து சமைக்கிறியா? இல்லையே, அது நான் எப்ப சமையல் செஞ்சாலும் இப்படிதானே செய்வேன். குவான்டிட்டி அதிகமாக தான் இருக்கும். அது என்னன்னா, நம்ம எப்போ சமையல் செஞ்சாலும் அது அதிகமாக தான் செய்யணும். அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் கம்மியாக செஞ்சிருந்தா பிரச்சனை ஆயிடல. அதான் அதுக்காக தான் பண்ணிக்கிட்டு இதை இருக்கேன். விட பெரிய பிரச்சனை வேற என்ன இருக்க முடியும்? அப்பா என்ன பண்றீங்க? குஷி, எனக்கு என்னமோ ராதாவுக்கு ஏதோ சரியில்லைன்னு தோணுது. அவ பிரச்சனைல இருக்கா. ஏய், யாரோ கதவை வெளிய இருந்து லாக் பண்ணிருக்காங்க. அப்பா ராமா தான் லாக் பண்ணிருப்பாங்க நம்ம சேஃப்டிக்காக. அப்பதானே நம்ம உள்ள இருக்கிறது யாருக்கும் தெரியாது. இல்ல குஷி, என் மனசு சொல்லுது ராதா ஏதோ பிரச்சனைல இருக்கான்னு. ஏதோ நீங்க சரியில்லை, புரியுதா? அப்பா அப்பா இருங்க. நீங்க இந்த மாதிரி சத்தம் போட்டு கதவு திறக்க ஆரம்பிச்சீங்கன்னா எல்லாருக்கும் கேட்டுரும். யாராவது வந்து பார்த்தாங்கன்னா நமக்கு பிரச்சனை ஆயிடும். என்ன திடீர்னு நம்ம வீட்டுல சொரக்கான சமைக்கிறேன்? இதை விட பெரிய பிரச்சனை வேற என்ன இருக்கு? இந்த வீட்டுல சொரக்கா நானும் சாப்பிட மாட்டேன், அம்மா சாப்பிட மாட்டாங்க, மானசும் சாப்பிட மாட்டான், பாட்டி தான் சாப்பிடுவாங்க, பாட்டியும் இல்ல. அப்ப யாருக்காக இந்த சொரக்கா? சொரக்காவை சாப்பிட்ற பாட்டி இல்லை. இப்ப இந்த சொரக்கா இங்க எதுக்கு? கரெக்ட் தானே? இப்ப யாருக்காக சொரக்கா சமைக்கிற? யுவன், நீங்க சும்மா இருக்கீங்களா? தயவு செஞ்சு நேரத்தை வீணாக்காதீங்க, என்ன சமைக்க விடுங்க. ஏன்னு தெரியல குஷி, எனக்கு என்னமோ ஏதோ சரியா படல. ஏதோ ஒண்ணு இங்க தப்பா இருக்கு. அதற்கிட்ட குஷி, நான் புல்லாங்குழல் வாசிக்கும் போது உனக்கு யார்கிட்ட இருந்தோ போன் வந்துச்சுல்ல? ஆமாப்பா, நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். அத்தை தான் ஃபோன் பண்ணாங்க. எதுக்கு பண்ணாங்கன்னா, யுவன் அங்கிள் நம்ம வீட்டுக்கு போனாராம். அத்தைய பயமுறுத்த நம்ம 2 பேருக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாராம். ட்ரக் மோதிருச்சான். என்ன? யுவன் அத்தை கிட்ட என்ன சொன்னா? நம்ம மேல ட்ரக் மோதி நாம செத்துட்டோமா? ஆனா அவன் எதுக்காக அப்படி போய் சொல்லணும்? அவர் எப்பயுமே அப்படிதான்ப்பா. அவர் எப்போ எப்படி பேசுவாருன்னு யாருக்குமே தெரியாது. ஒருவேளை அத்தைய பயமுறுத்தி நம்ம எங்க இருக்கோம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கலாம். பட் டோன்ட் வரி, அத்தை நம்மள பத்தி அவர்கிட்ட எதுவும் சொல்லல. நீ சொல்றது கரெக்ட் தான் குஷி. அந்த யுவனோட மூளைக்குள்ள எப்ப என்ன ஓடுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அவன் ஏதோ ஒண்ணு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். அது என்னன்னு தான் புரிய மாட்டேங்குது.